குட் மார்னிங் டு ஆல். இது டியூஸ்டே மார்னிங். இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பணியாரம் பண்ணியிருந்தேன். பணியாரத்துக்கு மாவு எடுத்துகிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி உரமாக வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்து பால் இல்லையா, அருண் வந்து தண்ணி எடுக்க போயிருந்தாங்க குடிக்கிறதுக்கு. ஸோ அவங்க கூடயே போய் பால் வாங்கிட்டு வந்துட்டேன். பால் கடை பக்கமே தான், நடந்து கூட போயிடலாம். அருண் போனாங்களா, ஸோ அதனால் அவங்க கூடயே வண்டியில் போயிட்டு வந்துட்டேன். பால் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் பணியாரத்துக்கு தாளிப்பு ரெடி பண்ணியாச்சு. ஒரு பேனில் கொஞ்சமாக வந்து எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, கடலைப்பருப்பு, பெருங்காயம், அப்புறம் துருவி வச்சுருக்கிற கேரட், அப்புறம் ஆனியன் சேர்த்துட்டு நல்லா வதங்கினதும் இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. கடைசியாக கொத்தமல்லி சேர்த்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இது மாவு கூட மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. அப்புறம் பணியார மாவு ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் கார சட்னி அரைச்சிருந்தேன். கார சட்னியில் கொஞ்சமாக வந்து புதினா சேர்த்து அரைச்சிருந்தேன். அப்புறம் வேர்க்கடலை சட்னியும் அரைச்சிருந்தேன். இந்த 2 சட்னியும் வச்சு சாப்பிடும்போது பணியாரத்துக்கு கூட டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். தேங்காய் சட்னியோட வேர்க்கடலை சட்னி இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பணியாரம் சுட்டுகிட்டே இருக்கும்போது பவர் கட் ஆகிடுச்சு. பணியாரெலாம் சுட்டு முடிச்சதுக்கப்புறம் அருணுக்கு போட்டு கொடுத்துட்டேன். அருண் சாப்பிட்டு ஆஃபீஸ் கிளம்பிட்டாங்க. அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ அதோட முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.